திருச்செந்தூர் கிளம்புறதுக்காக எக்மோர் வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோவை. நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளாக் எடுப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை குரூப் அப்படியே போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. நல்லா தெரியுது ஃபிளாக். தெரியுதா? ஜூம் பண்ணாம பாருங்க. ஜூம் பண்ணாத. மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. ஓகே, நம்ம இதோட ட்ரெயின்ல இப்போ டைம் வந்து 42 கரெக்டாக 4:10க்கு ட்ரெயின் கிளம்பிடும். ஸோ நம்ம ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அதுதான் அந்த இது கத்தது கம்பார்ட்மெண்ட் தான். எந்த கம்பார்ட்மெண்ட்டு பேக்கே நாங்கள் ட்ரெயினில் ஏறினோடனே கண்டினியூ பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளே ஏறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கேங்குக்கு வந்து சீட்டு கட்டிடுச்சு. நீயா அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. எனக்கு வந்து தனியான சீட்டு கொடுத்துட்டாங்க. SC 8ல வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் வரும். அதனால வேறு ஒருத்தர் கூட நான் உட்காந்துருவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா கேட்டிருக்காரு இந்த மாதிரி அவங்க சீட்டு கொடுத்துட்டு சீட்டு அது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ரெடியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கிடச்ச சீட்டு மேலே மேலே உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா கிடச்ச சீட்டுக்கு மேலே பட்டுருக்கேன். ஜாலியா. ஓகே गाइस, நம்ம நெக்ஸ்ட் போகும்போது பார்க்கலாம். பை. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா गाइस, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:05 ஆயிடுச்சு. அதாவது நைட் டைம். நாங்கள் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் தான், அதுக்கப்புறம் 2 டீ, 2 சமோசா வாங்கியிருந்தோம். அதுவும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், இதை பார்த்துக்கோங்க. அங்கே தான் நைட் ஆயிடுச்சு. அங்கிள் தான் என் ஃப்ரெண்டு. அங்கே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். ஓகே கைஸ், இதெல்லாம் வாங்கின சிப்ஸு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஃபோன் எதாவது பார்த்திங்கன்னா வேறு எந்தவுமே டைம் பாஸ் கிடைக்கல. நம்ம திருச்செந்தூர் காலையில் தான் போவோம். அதனால் நான் காலையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஒன்றும் வரல. நைட் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. டேய் நரி, கடை முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. சொன்னா கேடுமா, எழுந்திரிமா. நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. ராஜா மா செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. गाइस, திருச்செந்தூர் வந்துட்டோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பிளான் பண்ண வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் குற்றாலம் எல்லாத்தையும் போகிறோம். அறிவகை ஜீப். ஓகே गाइस, நம்ம அந்த கோயிலுக்கு போனோடனே கண்டினியூ வா. அந்த அரிய வகை ஜீப் வருது. ஏய், அது இருக்காங்களே. இந்த கேங்கு, நம்ம கேங் வந்துட்டோம். இங்க இதுதான் திருச்செந்தூர் ரோடு. எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்காம நீ தனியா அடிபட்டு சாப்பிடுற சொல்றாரு. போக தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க.
நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீ ஏய் சென்னையிலேயே நாங்கள் போயிட மாட்டோம் எங்கள் நாய்களை பார்த்து. சென்னையிலே சமாளிச்சுக்கிறோம்ப்பா. அப்புறம் பத்தியா ஃபிஷ் மார்க்கெட்டுப்பா. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு. இன்னும் இல்லைப்பா, அந்த நாயை கேட்டேன்ப்பா. மீன் ஃபிஷ் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குல்ல அந்த மாதிரி. ஆனால் இங்கே நம்ம வீடெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கும். இங்கே வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைம் தான் களை கட்டும். அடிக்கடிக்கு வாங்க மாட்டாங்கள. இன்னும் பார்த்து வரவா சாரடா. காலி ஆமாம், கடை கட்டி விட்டுருக்காங்கப்பா, கவர்மெண்ட் இருக்குப்பா. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டோம். இதுதான் நம்ம லட்சியம். ஒரு கடை வந்துருக்கு பற்றி அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் டீ காஃபி சாப்பிடலாம். நம்ம கோயிலாண்ட போயிட்டு பழனி ஸ்டோர் இங்கெல்லாம் பார்த்தியா ஒயரிங் மேலே போகுது, கரண்ட் ஒயரிங். நம்ம ஊரில் இருக்க அந்த முத்துக்கல்ல ஒன்று ஆட்டோலாம், குண்டு ஆட்டோலாம் இருந்ததுல, அந்த ஆட்டோலாம் ஃபுல்லாக இப்போ இங்கே தான் ஓடுது. இப்போ ஒரு ரூமு பார்த்தோம், அது வந்து 2000 ரூபா சொல்கிறாங்க. அதனால் 10 சைஸ் தான் ரூம் இருக்குது. அது வேணான்னு சொல்லிவிட்டு இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. திருச்செந்தூரில் இப்போ கௌதமுக்கு சாமி பொட்டு வச்சுக்கிறாரு. ஆஹா, ஓ பக்தி மகனாகிட்டாரு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து 1200 ரூபாய்க்கு வந்து லக்கேஜ் வச்சுட்டு போகலான்னு தான் பார்த்தோம். வச்சுட்டு பாத்ரூம் குளிச்சுட்டு, பட் வந்து ஒரு ஆஃபர் கிடச்சி 3500 ரூபா இன்னைக்கிலேருந்து நாளைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதான் ரூமு, எல்லாம் பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு காலையில் குளிச்சுட்டு கௌதமும் வந்திருக்கான். திருச்செந்தூரில் அகத்தியர் கோயில். வந்து பார்த்தீங்கன்னா நான் வயிற்றுல காலியாக வாங்கி வச்சுட்டேன். 1 லிட்டராக வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த ஹோட்டல் பாலாஜி பவன், சாப்பிட்டேன். திருச்செந்தூர் பாலாஜி பவன். அவர் வந்துட்டார். ஆமாம், சரியாக போயிட்டார். சரி, ஓகே. மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம. மற்ற எல்லாருக்குமே மினி டிஃபனு. மினி டிஃபன்னா என்ன இருக்கும்? இட்லி, பூரி எல்லாமே இருக்கும். அதான் மினி டிஃபன். ஆமாம், எடுத்துட்டு வரோம். பாலாஜி வரும். ஓகே. பாலாஜி பவனில் வந்துருக்குறோம். ஹோட்டல் பாலாஜி பவன் திருச்செந்தூரில் மினி டிஃபன் சாப்பிட்டாச்சு. எல்லாமே அடிப்பொலி. மினி டிஃபன் வந்து 130 ரூபா ஒரு ஆளுக்கு. அது கூட சேர்த்து காஃபி டீ ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க.
எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டோம். 8 பேர் மினி டிஃபன் சாப்பிட்டோம். கௌதம் மட்டும் பூரி மசாலா. ஒரு என்ட்ரன்ஸ்குள்ள நுழையிறோம். 2 பக்கமும் பார்த்தா ஹோட்டல்ஸு, ரூம்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாம் டிஃபன் கடை நிறையா இருக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலியாக இருக்குமாப்பா. புதன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செம்ம ரஷ்ஷாக இருக்குமா. கடலுப்பா நைட்டில் அது கோயிலுக்கு பேக் சைடு. ஏதோ கூப்பிட்றாங்களா பார்க்கலாம். இது ஒரு டெம்பிள், ஸ்மால் டெம்பிள். அவங்க பணங்கள் வாங்குறாங்க. ஆப்பா கட்டு 100 ரூபா, 25 இருக்கும். அப்படி சொல்ல 3 சித்தர்கள் வந்து ஜீவசமாதி ஆகிட்டாங்க. அவங்கள தான் பார்க்க வந்திருந்தோம். இவ்வளோ தூரம் போய்ட்டு தான் வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வரதான் போகிறோம். இங்கே அதை திருச்செந்தூர் அந்த கோயில் போகணும்ல, இன்னும் உள்ளே போகல. இதுதான் கடலோரத்தில் இருக்க கோயில். இன்னும் கடலோரத்தில் இருக்க திருச்செந்தூர் டெம்பிள். அங்கே தெரிஞ்சு பாருங்கள். திருச்செந்தூர் டெம்பிளுக்கு வந்துட்டோம். நம்ம குளிப்போம், கவலைப்படாத. என்ன எடுப்போம்? இங்கே தான் ஜெல்லி ஃபிஷ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே குளிக்க விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களும் அங்கே போவோம். சுனாமி வரப்ப இங்கெல்லாம் தண்ணி வரலையாம்ப்பா. கடல் உள்வாங்கிச்சான். 4-3 கிலோமீட்டர் இங்கே தண்ணியே வரலையாம். அதான் அந்த கோயிலோட இது வச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஆழ்வார் திருநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன இடம்பா? ஆழ்வார் திருநகரா? அங்கே ஒரு டெம்பிள் இருக்கான். அதை பார்த்துட்டு வர்றதுக்காக கௌதம் நான் போயிட்டுருக்கோம். இதே கவர்மெண்ட் பஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சாமியில் நம்ம எங்கே வந்திருக்கோம்? பெருமாள் கோயில் டெம்பிளுக்கு வந்துருக்குறோம். பெருமாள் டெம்பிளுக்கு வந்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் தான் ஒரு தாமிரபுரம் பாலத்துக்கு தாண்டி பெருமாள் கோயில் விசேஷமான கோயில். அந்த கோயிலுக்கு வந்துருக்குறோம். பெருமாள் கோயிலுக்கு வந்துருக்கோம். பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி மாவட்டம் குரும்பூரில் வருது. குரும்பூரில் உனக்கே என்ன ஃபேமஸ் ஆகுதுன்னா, நம்ம தேன்தந்து வேலை செய்கிற ஆர்வம் சொல்லுவார், குரும்பூர் ஆடுனா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அந்த குரும்பூர் ஞாபகம் என்ன வருது. நம்ம ஆளுங்களாம் உட்காந்துருப்பாங்க. இங்கேருந்து கரெக்டாக 23 கிலோமீட்டரில் திருச்செந்தூர். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். பெருமாள் கோயில் தரிசனம் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம நேரம் அங்கே தான் போகிறோம். அவங்க இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. யானையை பார்த்தீங்க, முருகர் யானையை பார்த்தீங்க எல்லாரும்.
திருச்செந்தூர். சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. இந்த ஒரு டைம் இந்த மாதிரி யாருக்கு போகணும் வாய்ப்பு இருக்கு. செந்தில் வாழ்க்கை காலையில் கோதம் இரு அப்பா கிட்ட வா. அப்படியா அப்படியா என்ன அப்படியா கோதம் விட்டுரு. இல்லைண்ணா இரு 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 புரிஞ்சுட்டு பிடிக்கிறியா? வா இதா இதா டவல் கட்டி புரிஞ்சு எல்லாம் தவிர்த்து. எவ்வளோ கூட்டம் வா. முன்னாடி ரொம்ப போகாதுப்பா. அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா. குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலா. குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். சூரிய உதிக்கிறத காமிச்சிட்டேன் கௌதமுக்கு. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று. கடல்ல பார்த்தேன் சூப்பராக இருக்கு. சூரிய உதிக்கிறது தாங்கும் முகம் ஒன்று. சூரிய உதயம் பாருங்க. ரைஸ் ஆகுது சன்ரைஸ். நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இன்று. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று. பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று. சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று. சாரி மத வேடமின்றி பார்க்கும் முகம் ஒன்று. நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இன்று. கௌதம் சன்ரைஸ் பார்த்துட்டா ரவுடில இருந்து திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். நேற்று பார்த்தோம் 2 பெருசு செமவா. பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கண்டா. மரத்துல 2 மயில் guys. இங்க ஒரு மயில் எவ்வளோ போச்சு அதுவே காணாம மரத்துல 2 நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கண்டா. அப்பா உங்களுக்கு தெரியுமா நாங்க லைன்ல இருக்கும்போது நீங்க நாங்க கூட வாட்டர் பாட்டில் குடிச்சோம். அந்த லைன்ல நாங்க இருக்கும்போது ஒரு கிட்ட ரொம்ப கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் ரொம்ப கிட்ட இவ்வளோதான் டிஸ்டன்ஸ். இங்க யானை கூட இருக்கு.
சும்மா எடுக்கிற மக்கள் எவ்வளோ பௌர்ணமி திருத்திக்கு ஒன்றா வந்தாலும் வந்து சித்ரா பௌர்ணமி வேறு செம்ம கூட்டம். தீர்த்தத்துக்கு தான் ரொம்ப கூட்டம் நிற்குது. முருகரை பார்க்க ரொம்ப கூட்டம் இருக்குது. நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு காலையில் கிளம்புறோம் எல்லாரும். எல்லோரும் காலைல வெக்கேட் பண்ணிட்டு அந்த ஆட்டோ சூப்பர் ஆட்டோ இது பண்ணுறோம். சென்னையில் ஓடின அந்த பெரிய ஆட்டோ எல்லாம் இங்கே தான் இருக்குது. லோக்கல் ட்ரெயினில் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு 20 ரூபா டிக்கெட்டில் பயணம் பண்ணின்னு இருக்கோம். காலையில் 7:20க்கு இந்த வண்டி. திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி வரணும்னா இதுதான் ட்ரெயின் தான் பெஸ்ட்டு ரூட்டு. வந்து லோக்கல் பேசஞ்சர் தான் இது. கௌதம் கேம் விளாண்டுருக்கான், பிஸ்கெட் சாப்பிட்றான். யார் பாரு பறங்க மேலே கூட பொள்ளாச்சியில் ஓட்டின மாதிரி மொத்தமாக இருக்கிறது. நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் திருச்செந்தூரில் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன். நான் வந்து பிங்கோல் வந்து புதுசாக என்னமோ ஃப்ளேவர் வந்திருக்கு, கொரியன் ஸ்டைலாக. ஓ, அதனால இதை வாங்கியிருக்கேன். கொரியன் ஸ்டைல், கொரியன் வேறு நாட்டிலேருந்து ஒரு ஸ்டைல் சிப்ஸ் பிங்கோ புதுசாக வாங்கியிருக்கேன். இப்போ வந்து 9 பேர் இருக்கிறதுனால 9 காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன், பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏறி திருநெல்வேலி வந்துக்கிறோம். நெல்லையப்பர் கோயில் ஏதோ போகணுமா? நெல்லையப்பர் கோயிலுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கோம். காஃபி சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகே. ஐயோ ஐயோ. காஃபி சென்டர். இது வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். போங்கப்பா. கைஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இடத்துக்கு வந்தோம். நம்ம நெல்லை பெருமை. நில்லு. நம்ம நெல்லை பெருமை. நம்ம நெல்லை. ஓகே. பாருங்க கைஸ், நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். மியாவ் மியாவ். ஓகே, இது நம்ம வெச்சிடலாம். இதுக்கு ரொம்ப ஆட்ல கொடுத்தாங்க, ஆனா எப்படி இருக்கும்னு தெரியல. அடுத்த வாரம் போகலாமா தம்பி? நானே போற மாதிரி இந்த சில்லியோட டேஸ்ட் எனக்கு வருது. நீங்க ஒரு வாட்டி சாப்பிடுங்க. அதான் சில்லி, கொரியன் சில்லி போல இருக்கு. அது வந்து அந்த டேஸ்ட் செம்ம காரம் சில்லி. ஃபர்ஸ்ட் போயிட்டுக்கே லைட்டா காரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அப்போ போக 30 ரூபாய் அந்த சிப்ஸ் பெரிய பாக்கெட்டா வாங்கிடுங்க. கொரியன் சில்லி. மியாவ் 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 மியாவ். அந்த ஆட்ல அப்படியே கொரியன் பாய்ஸ்ல வந்து மியாவ் 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 மியாவ். பஸ் கிளம்பிடுச்சு. வந்த பஸ் இறங்கிட்டோம். பஸ் வந்துதான் பாரு. அதான் அவ்வளோ பெரிய தயிர். பெரிய தயிர். அது கயிறை பாரு. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பாரு. அங்கே பாரு. எப்படி போய் இழுப்பாங்க? அதான் ஊர் மக்களே சேர்ந்து இழுப்பாங்க.
ஆமாம் நேற்று தான் திருவிழா போயிருக்கு. நம்ம அதுக்கு இன்றைக்கே பார்த்துக்கிறோம். எல்லாருமே நம்ம கேங்கே போட்டோ எடுத்துன்னு அப்படியா? அங்கேருந்து எடுக்கிறேன். இது நில்லுங்க நில்லு காரம் அப்பனுக்கு செலவில்லாம தும்பனுக்கு வெட்டி கிட்டீங்க. கயிறு மேலே கௌதம் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் குதிரை ஓட்டுறேன். என்ன அந்த தேர் கயிறு கட்டியிருக்கிறாங்க. வா பயங்கரமாக இருக்குப்பா. சப்போர்ட்டுக்கு டயர் பற்ற கீழே தேரோட தேரோட வியூ எத்தனை இருக்குப்பா. பயங்கர பெரிய தேர் இருக்கு. இது ஒரு தேர் எங்கே போயிட்டாங்க வாங்கியா நீங்க என்ன பண்றாங்க? தண்ணி குடி தப்பு செஞ்சா தலையிலடி பரம்பரையா எங்கள் கொள்கையடா. ஆனந்தானே வேட்டி சட்ட மத்ததெல்லாம் வாழ மட்ட ஆனங்காக்க வீரம் வேணுமடா. அட சோழ கூழ் கேட்டு வந்தால் சோறு போட்டு விசுறிவிடும் வீரமுள்ளது எங்க வம்சமடா. சோறு போட்டும் கழுத்தறுத்தா கூறு போட்டு பங்கு வைக்கும் வீரம் தானே எங்க அம்சமடா. நகவம்பு சண்டைக்கு போறதில்ல வந்த சண்டைய விடுவதில்லை. நெல்லைப்பூர் கோயிலுள்ள வந்துட்டோம். எங்க உரைய விட்டு வாழெடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கமடா. நான் தட்டி வச்சா புலி அடக்கும் எட்டு வச்சா மலர் உருக்கும் தொட்டதெல்லாம் தொலங்க போகுதடா. திருப்பாச்சி அறிவாட தீட்டிக்கு வாடா வாடா சிங்கம் வச்ச பிள்ளைக்கு தெரிய வைக்கும் வாடா வாடா. எட்டி தசை திறந்திருக்கு எட்டி வச்சு வாடா வாடா எட்டடிக்கும் சூரியன் அது இன்னும் பின்னாடி போகணும். வாடா வாடா. போடானே நம்ம ஜாதி நம்ம running இல்ல. வாடா வாடா. நம்ம running இல்ல. எல்லாம் நம்ம ஊரு புலிநகம் வரலப்பா டிஸ்டன்ஸ் எங்கேயோ இருக்கு. டிஸ்டன்ஸ் எங்கேயோ இருக்கு. வெள்ளாட்டு கூட்டம் வந்து வெளியே சொன்ன ஆளுங்க டிஸ்டன்ஸ் எங்கேயோ இருக்கு. ஆவியில் போட்டு வெளுத்து கட்டு வாடா வாடா. நெல்லைப்பூர் கோயிலோட நந்தி கொடிமரம். அதான் கோழிபுரம் நந்தி பாய்ச்சல கொடிமரம். இதுதான் இசை தூணுன்னு சொல்கிறாங்க. ஒரு தாளத்தில் வரும். ஆமாம் இசை தூணா அது. அதான் ஒன்று ஒரு இதில் வருது இசை தூண். சார் தான் சொல்லுவாங்க. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. அரும்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். யாரு இவன் கல்ல தூக்கி போறானே குள்ள போல தோளும் மேல உள்ள தூக்கி போறானே.
கண்ணு ரெண்டு போதல கைய கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. திருநெல்வேலியில் இருக்கும் இப்போ அல்வா கடை. ஃபோட்டோ எடுத்துக்கோ. எதுப்பா? ஆமாம், இதான் முடிச்சா கதை. இதுதான் எட்டு கடை அல்வா. இதுதான் எட்டு கடை அல்வான்னுவாங்க. ஆனால் இது வந்து 3ஆக பிரிஞ்சு போச்சு. நம்ம போய் சாப்பிட போவோம். எல்லை இல்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த சோதியே, அலைமகள் உன் பாதியே, அலைமகள் உன் கைதியே. கௌதம் ஜிகர்தண்டா கேட்டான். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல் சரணா பவனில் ஜிகர்தண்டா தூள். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்க, செம்மையாக இருந்தது. நான் உங்களுக்கு ரிவ்யூ கூட தரேன். ஐஸ்கிரீம் மேலே எடுத்து போட்டு அம்மா சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் வெளியவே இருக்குது. ஜிகர்தண்டா தூத்துக்கடை. கௌதம் இன்னொரு கிளாஸ் இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறான். சரணா பவன் வெளியிலேயே நெல்லையப்பர் கோயில். நேற்று தேரோட்டம் போச்சிங்களா, அந்த 2 தேர் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகேப்பா, ஒரு 5 ரூபாய்க்கு வண்டியில் உட்காந்துக்கலாமா? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. தேவையாது உனக்கு தேவையாடா? யாரு எக்கெடு கிட்ட போனா உனக்கு இல்லடா. திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி ஓடுற இடம் இது எல்லாமே. நம்ம கௌதம் வரணும். இன்னும் பல்லு கொடுத்தான். கௌதம் வரானா? கௌதம் நல்ல வியூ ப்ளஸ் பாருங்கள். சென்னையில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி வியூ ப்ளஸ்லாம் கிடைக்காது. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த காலத்தில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம். தண்ணி ஓடுறப்ப இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கொடுக்கணும். இந்த மாதிரி இடமா இருந்தாலும் கொஞ்சம் ஆழம் எதனா இருக்கலாம். மழை சீசனில் இப்படி இருக்கும்பா. நாங்கள் உங்கள் பேர்கில்ஸ் இப்போ இந்த அதை கடந்து போனால் தான் நம்மளால அங்கே போய் சேர முடியும். அங்கே போகிறோம். இங்கே ரொம்ப பல்லு மேடாக இருக்குது. இப்போ வந்து பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பிரிட்ஜில் இருக்கோம். பார்த்து வரணும். கீழே போனால் அடுத்து வந்துட்டு தண்ணி வந்து உனக்கே ஆழத்துக்கு இருக்கு. பயமாக தான் இருக்குது.
நம்ம வந்து உனக்கு ஆழத்துக்கு மீண்டும் சந்திப்போம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்து இறங்கியாச்சு. நேராக அந்த முருகர் கோயிலை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வண்டி. பட் வந்துட்டோம். இப்போ எத்தனை மணிப்பா? நைட்டு 9:30 தான் வண்டியில். இதான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கௌதம் டீ சாப்பிட்றோம். அனிதா டீ சென்டர்ப்பா. திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனிதா டீ சென்டரில் டீ சாப்பிடுங்க. பரவாயில்ல, அனிதா டீ சென்டரில் டீ சாப்பிடுங்க. இந்த அனிதா பேர் வந்து செவன்ஜி ரெயின்போ காலனியா? செவன்ஜி ரெயின்போ காலனியில் சூடு ஒரு கிளாஸ் வெந்நீர் கொடுறான். ஏன்னா வெயில வெந்நீர் கேட்குறீங்க? பெரிய தத்தான். இப்போ பஜ்ஜி போண்டா எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே சாப்பிட்டு போங்க. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஒரு காஃபி அடித்தோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரெயின். உலகத்தில் உள்ள அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும். நெல்லை சூப்பர். பயணத்தில் எல்லாமே பாதை, நீ உனக்குள்ளே சென்றாலே போதை, உன்னுட வரும் ஆகாயத்தை சிறுபொருள் பணம் மறக்கிட முடிந்திடுமா? உயிரே உயிரே ஒரு கூட்டு குயில் உள்ளிருந்தால் அருவிகள் அறிந்திடுமா? தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா. தலைவா 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 இனம் காட்டிருப்போம் இறைவா. தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா? தலைவா 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 அலை ஓய்வதில்லை தலைவா. இப்போ நம்மளது வந்துருச்சு. ட்ரெயின் வந்துருச்சு. எங்கேருந்து பாருங்க கிளம்புது? திருச்செந்தூர் வந்து வருது. திருநெல்வேலியில் போர்டிங் போட்டிருந்தோம். திருநெல்வேலியில் ஏறுறோம். இதுதான் நம்மளுடைய வண்டி. இன்னைக்கு ஆர்எஸ்சி தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டோம். தாம்பரம் அடுத்தது பத்மநாபம் சார் அரிசியில் போகிறோம். சார் இறக்கி விட்றோம். பத்மநாபம் சார் இங்கே செட்டில் பாரு. தாம்பரத்தில் இறங்குறாரு. ஆகலையா பத்மநாபம் சார்? வந்துடாதப்பா தம்பி. ஏப்பா ஓகே. குமார் இறங்கிட்டாப்புல போகிறாங்க. சென்னை எக்மோர் வந்து சேர்ந்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்ப்போம். ஓகேவா? கௌதம் மெட்ரோக்குள்ளே ஏறுறோம். எக்மோர் மெட்ரோலேருந்து வந்துட்டு Snickers and interchange train. எங்கப்பா? எங்க
இந்த வாக்கிங் எங்கேயும் நாங்கள் தொடர்ந்து தான் இருக்கிறோம். ஆட்டோ ஏறதுக்கு பதில் 2 இளநீ குடிச்சிட்டு போகிறோம். வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாமாப்பா?